இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் 250 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருப்பதால் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளியன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து தாழ்வு மண்டலமாக இலங்கைக்கு கிழக்கு கடற்பகுதியில் உள்ள திரிகோணமலைக்கு 250 கிலோமீட்டர் கிழக்கே நிலை கொண்டுள்ளது. இது ஞாயிறு மாலை இலங்கையை கடக்கும் என்ற காரணத்தினால் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ள சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று ஒரு தாழ்வு மண்டலமாக இலங்கையின் கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள திரிகோணமலைக்கு 250 கிலோமீட்டர் கிழக்கே நிலை கொண்டுள்ளது. இது நாளை மாலை இலங்கை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மீனவர்களுக்கு பொறுத்தவரையில் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடலோர பகுதிகளில் இருக்கும்போது கவனமாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவி வருவதாகவும் ரமணன் கூறினார்.